கௌரியமான தேதீஸ்வர பெருமானுடைய திருவடிக்கமலங்களை பணிந்து நாவலர் பெருமானுடைய குருவர்கள் துணை கொண்டு சபையை வைத்திருக்கின்ற தோன்றாகும் திருவடிகளை வழங்கி விழாவுக்கு தலைவராகிக் கொண்டிருக்கின்ற தலைவர்களே, சபையில் வைத்திருக்கின்ற பெரியோர்களே, சிவனைய செல்வர்களே, அந்த தாய்மார்களே, மாநில செல்வர்களே, எல்லோருக்கும் அடியனுடைய பண்டத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதே மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய தினம் மாணவர்கள் நாவலர் பெருமானுடைய வரலாற்றை அக்குவேராணிவதையாக பிரித்து பிரித்து கர்நாடகமாக கொட்டினார். நாங்கள் செவிமுகர் கைகளாக அவற்றை நன்றாக மாற்றி கருத்திருக்கின்றோம். இந்த வேளையில் என்ன சொல்லலாம் என்று பெரிய சங்கடமாக இருக்கிறது, மனமும் பெரிய சங்கடம். ஆனால் உலகப்பாடுகின்ற கலாநிதியால் வரிசையில் வாழ்ந்த மாணவர்களுக்குள்ளே உலகங்களாலே பிறந்து பாடப்படக்கூடிய பெருமையாளர்கள் வாழ்ந்து முடித்திருக்கின்ற ஒரு உன்னத புருஷர் நாவலர். என் சொல்லுவேன் என்றால், நம்முடைய நாட்டிலே வாழ்ந்த சமய பெரியார்களை உலகங்களாலே பிறந்து பாடப்பெற்றவர்கள் என்று கேட்டால் நாவலரை தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாது. ஆழ்நாவலர் வாழ்ந்து 140 வருடங்கள். இதற்கிடையிலே நாவலர் மேல ஒரு பேரப்பிரபந்தம் வந்திருக்கிறார். நாவலர் பெருமான் மீது ஒரு பிறந்தவன் வரப்பட்டிருக்கிறார். இது நாவலருடைய பெருமகள் ஒன்று. பாடப்பட்டதனாலே மட்டும் நாவலர் பெரியவர்கள் நாவலர் பிறந்தவரை அடிப்படையாக கொண்டு சில நேரங்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். நாவலர் பிறந்தவள் அதை பற்றி சொல்வதில் இன்னொரு சுயலாபமும் உண்டு. என்றால் திருவாரூர் சிவராமன் டாக்டர் சிவராமன் சிவராஜி என்னுடைய குருநாதனாலே அறுவை செய்யப்பட்டார். மனிதமணி கணவர்களுடைய சிவாசோடு பதிப்பிக்கப்பட்டார். பழைய பாணியின் புதிய பாணி என்று மனிதமணி அதை பற்றி எழுதியிருக்கிறார். நாவலர் பிள்ளைத்தமிழ்ல தமிழறிந்தார் எல்லோருக்கும் தெரியும். பிள்ளைத்தமிழர் சொன்னால் அரசனையோ தெய்வத்தையோ 10 பருவங்களாக அமைத்து பாடுகிறார். குழந்தையாக பாடல் பண்ணி அந்த குழந்தைகளுக்குள்ள 10 பருவங்களை கட்டித்து பாடுவது பிள்ளைகள். இந்த பருவங்கள்லாம் முதலாவது காப்பு பருவம். இந்த காப்பு பருவத்தில் காட்டல் கடவுள் என்று பொதுவாக பேசப்படுகிறோம் நாராயணன். அந்த திருமாலைத்தான் முதலில் பாடுவது மரபு. எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் முதல்ல திருமாலை பாடுவது மரபு. திருமால், பிரமன், சரஸ்வதி, மகாலட்சுமி இப்படித்தான் பாடுவார். இந்த தெய்வங்கள் இந்த குழந்தையை காக்க வேண்டும் என்று பாடுவது பிள்ளைத்தமிழ் மரபு. ஆனால் இந்த மரபை மாற்றி வைத்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்.
திருவாரூரையாதிக்கக்கூடிய மகாவித்வானாக நாவலூரிய சமகாலத்தில் வாழ்ந்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரமில்லை. இவர் ஒரு மாற்றம் செய்தார். என்ன மாற்றம்? சேக்கலார் சுவாமிகளுக்கு பிள்ளைத்தமிழ் பாடல்கள் சொல்லிட்டு சேக்கலாரை சமயாச்சாரியார்களும் சந்தானாச்சாரியார்களும் காக்க வேண்டும் என்று மாற்றியிருக்கிறார். இதே பாணியில உங்களுடைய குருநாதர் கன்னியாகுமரிகிறவர்கள் திருநெல்வேலி போன்ற உன்னதமான இலக்கியங்களை படைத்தவர். அவர் இந்த நாவலர் பிள்ளைத்தமிழ்ல சேக்கலார் பிள்ளைத்தமிழுடைய மாதிரியை பிசட்டி கொண்டு யார் யார் நம்முடைய நாவலரை காக்க வேண்டும், இந்த குழந்தையை யார் யார் காக்க வேண்டும்? சமயாச்சாரியார்கள் சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், இதோட நிகழ்ந்த அருணாச்சலாச்சாரியார், மலையாள சம்பந்தர், உமாபதியார், சேக்கலார், கட்சியர் என்று 10 பேரும் இந்த குழந்தையை காக்க வேண்டும் என்று காப்புப்படுவது ஒரு பெருமையை செய்கிறார். இதுல ஏற்படி செய்தார் நாவலர் ஒரு அபராத இந்த வைஷ்ணவத்தில் பேசப்படுகிற அவதாரம் அதுக்கும் நம்முடைய சைவசமயத்தில் சொல்லுகிற அவதாரத்துக்கும் வித்தியாசம். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லும் என்றால் அவதாரம் என்று சொன்னால் கடவுள் அறிவுன்ற மாநிலத்திற்கு மாறவில்லை. அவர்களுக்காக இருக்கிறவர்கள் இந்த தேவை ஏற்படுகிற பொழுது சிவபெருமானாலே அனுப்பி வைக்கப்படுவார். இதற்கு நல்ல உதாரணம் பெரிய புராணம். பெரிய புராணத்திலே இது முன்னமே சொல்லியில இருந்து தேவி காலேச சதானேச ரூபானேச பிரபத்தியதை என்று வேதம் சொல்லி இருக்கிறார். இதனை சேக்கலார் வழியாளர்களுக்கு வழங்க வைத்திருக்கிறார். திருஞான சம்பந்தருடைய அவதாரத்தை வழங்க வைக்கிற பொழுது இந்த வழக்கத்தை நமக்கு சேக்கலார் சொல்கிறார். அப்படி என்றால் மேதனை சொல்லும் சமன் கையர் சாக்கியர்தம் பொய் விடு ஆதி அருமண விளக்கம் அருகி அதன் அடியார்தான் புதி சாதன விளக்கம் போற்றல் ஒளிய கண்டு ஈரமூசியில் சிவபாத இருதயத்தால் உணர்ந்து வந்தார். இந்த புறத்தில் இருக்கிற சிவசமயிகள், இந்த நாவலர் பேரை சொல்லிக் கொண்டிருக்கிற சைவ சமயிகளுக்கு எல்லாம் என்ன ஏற்றம் என்றால் நம்முடைய சமயத்தில் இன்றைக்கு பொருளாதார காலம் கிடைக்கின்ற திருநூறு பூசுறவங்க காணியில் அப்படி இருக்குது, ருத்ராட்சம் போடுறவங்க காணியில் அப்படி இருக்குது, சமண சாக்கியர்களுடைய பொய்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டு இருக்குது என்று சொல்லி வருகிறார்கள். மேதினியில் சமன் கையர் சாக்கியம் பொய் நிறுத்து ஆதி அருமர விளக்கம் அருகி அதன் அடியார் பாடல் பூதி சாதன விளக்கம் பெற்றல்படாது ஒளிய கண்டு இரண்டில் சீர் சிவபாத இருதயமாக உணர்வு வந்தார். சிவபாத இருதயம் என்ற தந்தையார் இந்த பிராமணர்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஒரு துன்பம், அதிலும் பார்க்க பெரிய துன்பம் என்னென்றால் சைவ சமயம் அறிந்து கொண்டிருக்கிறது என்று அவர் துன்பப்பட்டுக் கொண்டிருந்த சம்பந்த பிள்ளையார் வந்து திருவாவதாரம் செய்தார். சம்பந்தர் திருவாவதாரம் அவதாரம் என்பது அவர்களுக்காக கைவச்சாவில் இருக்கிறவர்கள் இங்க தேவை ஏற்படுகின்ற பொழுது சிவபெருமானாலே அனுப்பி வைக்கப்படுவார்கள். அவர்கள் வந்து தங்களுடைய கடமைகளை செய்து போட்டு பேசாமல் போய்விடுவார். திருஞான சம்பந்த பிள்ளையார் முதலான சமயாச்சாரியர்கள் எல்லாம் இப்படி வந்தவர்கள் தான். அதற்குள் சாட்டம் வளர்ந்தாங்க. அவர்களை பிடிச்சு அனுப்பிவிடுவதற்கு சாட்டவாளம் சிவபெருமான். சுந்தர திருநாகர சுவாமிகள் வாகீசராக இருந்து அரக்கனுக்கு வேலை செய்ய
கோயிலுக்கு போன இடத்துல மாதர்கள் மனம் போக்கிற போட்டு வாங்க இந்த செலவு இப்படி இந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்த நால்வருடைய வழியிலே வந்து எப்படி என்றால் திருநாசமுத பிள்ளையார் மதுரைக்கு வர ஏன் மதுரைக்கு வந்தார்? திருவண்ணாமலையில் இருந்து பைகாசத்துக்கு பஞ்சம் தீர்த்துக் கொண்டிருந்த திருஞான சம்பந்த பிள்ளையார் மதுரைக்கு ஏன் வந்தார் என்றால் அந்த சமணர்களுடைய ஆதிக்கம் இங்கிருக்கும். ஆக ரெண்டு சீவன் மட்டும்தான் அந்த பெரிய மதுரையில சைவத்திலே அவர்கள் வேண்டுகிறார். புராண சுவாமிகள் சொல்ல நீ என்ன போகாத சம்பந்த பிள்ளையார் திருவாரூரையாருடைய துணை இருந்தால் நமக்கு என்ன பிரச்சனை வரும் என்று நம்பிக்கொண்டு அங்கே புறப்பட்டு வருகிறார். சுதர்மானே ஆதரவில்லி அமர்முதல் தேரரை காதில் கொண்டு வைக்க உனது திருமணம் தானே என்று கேட்டுக்கொண்டு அவர்களோடு வாதம் செய்கிறார். திருஞான சம்பந்தனுடைய இந்த முன்மாதிரியை தன்னுடைய வாழ்வில் பிரகட்டிக் கொண்டு தன்னுடைய குலதெய்வம் கையாய பிள்ளையாரிடத்தில் கையநாயகம் சமேத வைத்தியநாத பெருமானிடத்தில் எல்லாம் போய் அனுப்பி பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு வாரங்களையும் எழுதித்தான் இந்த சைவத்தை நிலைநாட்டியவர் நாவலர். இரண்டாவது சிவாலயங்கள் எங்கே இருக்குதோ அந்த இடங்கள் எல்லாம் நாடி ஓடி அழைத்து நின்று கும்பிட்டால்தான் அருள் கிடைக்கும். இது திருமந்திரம் காட்டிய வழி. நாடும் நகரமும் நட்டு கோயிலும் தேடித்திருந்து சிவபெருமானுக்கு பாருங்கள். சும்மா இருந்த இடத்துல வேப்பந்தூர் விளையாட்டு இல்லை. ஜமயம் பராமரில ஆக சோழா தொடரக்கூடிய வேப்பல் தான். மற்றது எல்லாத்துக்கும் முன்னாயிரம் ரொம்ப தெரியவா மாதவட்டி பிசைஞ்சு போட்டு கிளி போட்டு தான் வேப்பல். வேப்பந்தூர் மாதிரி சுவாமி இந்த திருவள்ளுவர் பெற்றுக்கொள்கிறார். நல்லா முயற்சி செய்ய வேண்டும். சிவன் ஒப்பிடத்தான் அவர் கண்டவர் மாணிக்கவாசகர் சொன்னார். சிவன் இங்கே இருக்கிறான், அவனை யார் கண்டவர் என்று தேடி திரி சதையவர். நாடும் நகரமும் நட்டிருக்கையிலும் தேடித்து சிவபெருமானுக்கு பாடுது பாடி பணிந்தது கூடிய நிமிஷத்துக்கு போயிட்டார். சிவபெருமான் நகரத்தில் வேலை இருந்த கோயிலுக்கு போகணும் என்று நாங்கள் விரட்டு வேதாந்தம் பேசிக்கொண்டிருந்தா ஒன்றும் கிடையாது. நாவலர் பெருமான் எல்லாரும் சுழத்தின பம்பரம் போல சுழந்திருந்த அந்த காலத்தில் அதிகமான வாகனங்கள் இல்லாத காலத்தில் ஒரு நாளைக்கு மெட்ராஸில் இருப்பார், ஒரு நாளைக்கு திருவண்ணாமலையில் இருப்பார், ஒரு நாளைக்கு சிதம்பரத்தில் இருப்பார், ஒரு நாளைக்கு திருவாரூரையில் இருப்பார் என்றால் இதெல்லாம் கட்டண வழி பார்க்க முடியுமா? இப்படி அடைந்து தெரிந்து கொடுத்தவர். இது திருநாவுக்கரசர் காட்டின முன்மாதிரி. சச்சுரத்தை கடந்து கூடுவேன், நடப்பேன், தவழ்வேன், உள்வேன், தோல்வேன், காலம் நாயகன் கைகளில் இருக்க வந்து அல்லாமல் இல்லை என்று திருநாவுக்கரசர் முன்மாதிரியாக கொண்டு தன்னுடைய தலையாட்டினவர் இழந்தார். சுந்தர பெருமான உங்களுக்கு தெரியும், அவர் லௌகீகத்தில் மிகவும் கோயிலுப்பாக இருக்கிறவர். அதுக்காக நாவலை இல்லை. ஆனால் இந்த சுந்தர பெருமான் தனக்கு பணம் தேவை என்றால், பொன் வேணும் என்றால், நல்ல பட்டு வஸ்திரம் வேணும் என்றால், பூசுவதற்கு பொருள் எவ்வாறு அத்தனை எல்லாம் வேணும் என்றால் வேறு யாரிடத்திலும் இருக்கிற பட்டு அவரிடத்தில் இல்லை. சுவாமியை கேட்பார். சிவதானா சிவபோக்தா என்பது ஆன்மவசனம் அல்லவா? சிவன் தானே கொடுப்பவர், சிவன் தானே அனுபவிப்பவர். நமக்கு என்ன? சிவதானா சிவபோக்தா எனும் வாய்மை நிகழ காட்டியவர் சுத்தர். கற்பூரம் கமல்சாந்தம் கண்தருள வேண்டும், கடனாவை காரணம் வழி இருந்தேன் கேட்கிறார். எனக்கு இன்றைக்கு பின்னேரம் கல்யாணத்துக்கு போக என்பது
பூசிக்கொண்டு போகிறது நல்ல முதல்தரமான சேர்த்து இந்த கூட்டத்துக்கு நாகவர்களாக போறதுக்கு நரேந்திர மாமா பூசுற மாதிரி நல்ல முதல்தரமான சேர்த்து கற்பூரம் வேண்டும், கமல் சாந்தம் வேண்டும், நெய்தில ஒரு பரிசோடு முப்போதும் வேண்டும். ஒரு வேளை மாத்திரம் இல்லை, நல்ல நெய்ச்சாதம், நல்ல அப்படியே நெய்யா இது அரிசி பருக்கையான்னு தெரியாத அளவுக்கு நெய் விரவி இருக்க வேண்டும். நெய் விரவு கறி சோறு நெய் விரவு கறி சோறு முப்போதும் ஒரு வேலை இல்லை, 3 வேலைகளுக்கு தரவான நெய் விரவு கறி சோறு முப்போதும் வேண்டும். இன்றைக்கு இதெல்லாம் தரவைய தகை வேண்டாம். இதுவேறி நாளுக்கு வளர்த்தன் மடலூர்ந்து வாக்கில் இந்த வீதி திருவாரூர் திருவீதியில கனமர வேணும் என்றெல்லாம் சுந்தரர் சிவபெருமானையே எல்லாம் கேட்டுக்கிறார். அதே மாதிரி நாவலர் பெருமான் என்ற வாழ்க்கையில தன்னுடைய பணிகள் ஒவ்வொன்றையும் முடிப்பதற்கு யாரிடத்திலும் போய் இருக்கிறோம். அவருக்கு பணம் வந்துள்ளது. அவர் மணி கொண்டு தொடங்கி எல்லாம் காசுகளும் பாடுவார். சிதம்பரத்துல பாடசாலை பணியை முடிக்கவான் பணம் பற்றாக்குறையாக இருக்கிறார். இளையவரை பார்த்து அழுதல் பாடினார். மறாடி முடிச்ச உடனே கருத்து செட்டிமார்கள் வந்து சொல்லுகிறார்கள், உங்களுக்கு பாடசாலை பணம் எல்லாம் தரலாம், ஆவணம் எல்லாம் செய்வோம், உங்களை சித்திரநாயகர் கோயில 10 நாள் நீங்கள் பேசலாம். அவர்கள் பேசினார். பணம் கைவரிய கிடைத்தது. பாடசாலை பணியெல்லாம் சிறப்பாக செய்தார். சுந்தரருடைய முன்மாதிரி அடுத்தது மாணிக்கவாசகர் பெருமான். நமக்கு தெரியும், அவர்கள் பௌத்தர்களோடு வாதங்கள் எல்லாம் செய்து சமயத்தை வெளிக்காட்டியவர். நாவலர் தன்னுடைய காலத்திலே கிறிஸ்தவர்களோடு பாடுபட்டார். அது மட்டுமல்ல, அவச்சமயங்கள் தான் அவருக்கு பெரிய கொள்ளவர்கள் விட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களையும் கொண்டார். அடுத்தது இந்த சந்தானாச்சாரியர்கள் முதலாமவர் நிகழ்ந்தவர். இந்த மெய்யர்களுக்கும் நாவலருக்கும் காப்பப்படுகிற ஒரு உண்மை சொல்லப்படும். நான் மெய்யங்க என்ன செஞ்சார்? 3 வயது சிறு பிள்ளை. இந்த பிள்ளைக்கு அற்புத சித்தாந்தத்தை சைவ சித்தாந்த கோட்பாட்டை குருநாதர் உபதேசித்து போயிருந்தார். தன்னையே தானாக பொல்லாப்பிள்ளையார் உணர்த்தும் ஏறிய சித்தாந்தத்தை அவர் தன்னுடைய மாணவர்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். இருக்க அருணந்தியார் வந்து கேட்டார், ஆணவம் எப்படி? அவர் அதற்கு வருந்தா வகையில சொன்னார். வருந்தா வகை சிவந்தான வாய்மை புகட்டும் திருந்தவை. வார்த்தையார சொல்லுவத சிவனை கலப்புவர். அவனுக்கு எதிர்த்து சிவனை கேட்பான். ஆனபடியினாலே அவர் வருந்தா வகை சொல்லுகிறார். முதல் குருநாதர் அப்படித்தானே. முதல் குருநாதர் கைலாயத்தில் 4 பேர் போய் கேட்க வார்த்தைகளால் உணர்த்தப்படுவது அல்ல விஞ்ஞானம் என்று அதை அப்படியே சின்னத்திர மாத்திரையாலே காட்டி வைத்தார். பேசாமல் இருக்கின்ற அனுபூதி நிலையை அப்படி காட்டி வாக்குறந்த பூரணத்தை காட்டி வைத்தார். சித்திரம் படதரும் மூலே ஒருக்கா சிஷியாக குரு யுவா அருமையா சொன்னார்கள். தட்சிணாமூர்த்தி தியானம் சித்திரம் படதரும் மூலே படதருண்டா ஆனந்தம். ஆனந்தத்தினுடைய அடியிலே சுவாமி அந்த குருநாதர் அடுத்தவை இருந்து உபதேசம் பண்ணுகிறான். அந்த உலகத்தில் ஆசிரியராக கவர்னராக இருக்கிறார், மாணவர்கள் இளமையாக இருக்கிறார்களே, ஆனால் இது பெரிய பெருமையாக இருக்கிறது. வாத்தியார் ரொம்ப இளமையாக இருக்கிறார். சித்திரம் படதரும் மூலே பௌத்தா சிஷியாரா சிஷியர்கள் படத்தவர்களாக இருக்கிறார். அவன் அந்த சித்தாந்த ஞானத்தினுடைய செல்மை அவனுக்கு தெரியும். அவன் உடமையாக இருக்கிறான். இந்த மாதிரியாக முதற்குரு என்ன செய்தார்கள்? அதே மாதிரி மாணவர் எப்படி இருக்கும் என்று இருக்கிறார். 20,000 போட்டு பேசாமல் இருக்கிறார்.
வருந்தாவனை சிவஞான வாழ்வை புகட்டும் இருந்தவையில் பொருந்து ஆணவம் அப்படி இருக்கிறது இதுவே மெய்வெண்டார் சொன்னேன் நாவல் இருக்கிற சைவ சமயம் எப்படி இருக்கும். நாவலருக்கு முன்னால நாவலர் வாழ்ந்த காலத்துக்கும் சற்று முன்னால விபூதி பூசுறவனுக்கு சவுக்கடி விழுந்ததால் ருத்ராட்சம் யாருமே அறியாத காலம். கௌரிசங்கரம்னா என்னன்னு தெரியாது. அந்த பிள்ளைகளை திருச்சிறப்பவர்களே நாவலர் அதான் செல்லப்பிச்சார். கௌரிசங்கரம் போனாமல் திரிமுத்திர விபூதி இல்லாமல் சன்னியாசிக்காமல் இல்லாமல் ஒரு பூர்வம் அனுப்பினால் வருந்தாளர்கள் அந்த சிவஞானத்தை உபதேசம் பண்ண வேண்டாத போல இது தாண்டா சைவம் என்று தன்னுடைய உருவத்தினால காட்டிவிட்டார். ஒன்றும் அவர் விளக்கம் சொல்ல பரந்தார் பொலிவும் பயனார் கௌரி சங்கமுடன் விருந்தான் குழந்தை திருமொழிகள் இதுவே சைவம் இது என்று நாவலனை எளிதார் சைவ உருவனையே நிகழ்ந்தார்கள் திறவு காட்ச அருணதி சிவம் பரவக்கம் சுபக்கம் என்று சொல்லி அவர் பக்கம் அகப்படுத்தினார். நாவலரும் 2 பக்கத்து நாட்களையும் திருத்த பார்க்கப்பட்டார். நாவலர் சொன்னார், எனக்கு பல சமயங்கள் இருந்தாலும் சுவை சமயங்களால் தொகை அதிகமாயிருக்கும். உள்ளே இருக்கிறோம் தான் நுழைய இருக்கிறான் இன்னொன்று மரஞான சம்பந்தம். மரஞான சம்பந்தத்தை பற்றி சொல்லும்போது நாவல் ஒரு சுவாரஸ்யமான செய்தி. மரஞான சம்பந்தம் சித்தாந்த ஆச்சாரியார்கள் எந்த நூலும் எழுதாங்க. அவர் 2 நூல் பாட முடியாதோ செய்யுளியே தெரியாதோ பாத்திரத்தான் படிக்கலையோ என்று சிலவரை இப்ப புதியாகவும் பேசுவாங்க. இந்த நாவலே எழுதி வச்சிருக்கிற இந்த கல்வியாளர்கள் 3 வகையான இருக்கிறாங்க. படித்தவர்கள் நாவலர் அந்த சமுதாயத்தில் உள்ளவர்களை பார்த்து மனம் கொண்டு இருக்கிறேன். படித்தவர்களுக்குள்ள 3 வகையானவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று புகழுக்காக பணத்துக்காக அறிவு தெரியவர்கள். 2வது எதை பேசினார்கள் கதைஞர்கள் விதண்டாளமாக பேசுவார்கள். 3வது விரோதமாக விபரீதமாக அர்த்தம் சொல்லுவார். புதுத்தியோட பார்க்கிறோம் நாங்கள் கொள்ளாமல் ஒரு சமூக எடுத்து நச்சு மரம் போல நச்சு விதமாக ஆசிரியர்கள் இப்படியாக இருந்தால் தரக்கூடிய துறை அந்த மரஞான சம்பந்தர் ஒரு நூலும் பாடவில்லை. ஏன் பாடவில்லை என்றால் நூல் செய்கின்றோம் முதலில் அந்த குழுவின் பெயரை சொல்லி அதற்கு வழங்குகிறோம். குழுவுக்கு வழங்குகிறது தான் ஏன் அவர் போட்டால் ஏதா என்ன பத்மதேசன் பத்மவாசன் அவர் குருவுக்கு வணக்கம் சொல்லுவேன்னா அவருடைய பெயர் சொல்லுவார். கற்பியவார்கள் தற்புடைய பெண்கள் ஒரு நாளும் தன்னுடைய கணவனுடைய பெயரை சொல்லுவார். இந்த சைவசா பாரம்பரியத்தில் இப்படித்தான். ஆனால் இப்ப சொல்லிட்டு நீங்க போக்கலாம் சொல்லக்கூடாதுன்றதுதான் நான் சொல்றேன். சைவ பாரம்பரியத்தில் தமிழ் சைவ சமூகத்தில் கணவனுடைய பெயரை மனைவி சொல்றது இல்லை, சொல்லக்கூடாது. தன்னாயகன் பேர் தன்னாயால் சொல்ல கற்பியவார் போல மரஞான சம்பந்தர் ஏன் பாடத்தில் என்றால் தன்னுடைய நாயகனுடைய பெயரை தன்னுடைய வாயால சொல்லாத கற்பு போல அதற்கு ஒரு தெய்வ கற்பு. ஆனபடி நாயகன் செய்யவில்லை. ஏன் இதை சொன்னார் என்றால் நாவல் இவ்வளவும் எழுதின நாவல் உருவத்திலாவது எந்த பொருள் யார் என்று சொல்லி இவ்வளவு எழுதின நாவல் இந்திய
முதலாவது என்னுடைய குரு இன்னார்தான் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு பாரு, நான் எனக்கு விசேட செய்து வச்ச குரு ஒரு வேதாரண்யம் செய்த குரு. அவருடைய பேர் போய் யாருன்னு நாவலருக்கு மரஞான சம்பந்தத்தை எந்த மாதிரியான ஒரு கற்பத்தரம் கடுமையாக இருந்தது. இப்படி சமய சந்தான ஆச்சாரியார்களுடைய மரபில் இருந்து ஒரு நவலேசம் கூட விஸ்வராமன் வாழ்ந்தவர் நாவலனை 5வது என்று சொல்லலாம், 64வது நாயனார் என்று சொல்லலாம். இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இது பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நாவலனுடைய அபிமானத்துக்குரிய ஒரு சூழல். ஒரு நாள் ஒரு பிரசுரம் நாவலரை 5ஆம் திருவள்ளுவர் போட்டு ஒரு பிரசுரம் அடிச்சு போட்டார். இது கொண்டு போய் நாவலரை எதிர்கொள்ள மாட்டார் அவருக்கு தெரியும். நாவலரிடத்துல பூரண்டு காட்டை வெட்டி விழுந்து அடி அந்த பிரசுரம் முழுவதையும் சுட்டு எரிக்க செய்யணும். அவர்களுக்கு நாவலர் இருக்கிற ஒரு நிலை நாவலர். இது மட்டும் இல்லை, அவர் உயிர் வெளியே போன நேரத்தில் நமச்சிவாய பதிவுகளை அவருடைய மாணவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். காதலாக குஞ்சலம் குஞ்சலில்லாத போதிலும் 5 பதிவும், சுக்ரவேதியர் குணாபுருஷனுடைய பதிவும் எல்லாம் பாடி சுந்தரர் பாடிய மற்ற பற்கள சுண்டு என்று பாடமே மனம் பாதித்தேன் என்ற பதியத்தையும் பாட தொடங்கினார். அதுல 3வது பாடல் ஒரு நாள் உயிர் வலியும் உயிர் ஒரு நாள் வலியும் நாள் உயிர் போகும் நாள் உயிர் பாடமே காணும் நாள் இவை எவ்வளவு தேசத்துவக்காகி பாவு தன்புடன் மதுரை பரஞ்சோடி பாண்டி கோடி நாவலா பாடினான் நாவலா என்று சொல்லி இவரை நினைச்சு கொண்டு சொன்னான். நாவலோ என்று சொல்லி நாட்களுக்கு விட்டார். ஒரு அடி உயிர் தெரிய போகும் நம்பக்கூடாது. அவர்தான் நாவல். அந்த உயிர் பிரிகிற தரவாயில கூட நாவலருக்கு தன்னை 5ஆம் புலவர் என்று நினைத்தவர்களோ கடவுளாக பார்த்தவர்களோ கண்டிப்பார் பட்ச தண்டனை கொடுக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு நம்மளோட பேரில் தனிப்பட்டதை தான் நான் தண்டனை அதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய பேரில் ஒரு மண்டலம் கட்டி போட்டால் நான் சந்தோஷப்படுறேன். அப்பூதிய அடிகளுடைய பேரில் திருநாவுடைய பேரில் அப்பூதிய அடிகள் தானே சொல்லுங்க. அதற்கே எதுவுமே என்று தெரியாமல் இந்த மாதிரி நிறைய விடயங்கள் பேசலாம். நால்வர் பெருமக்களுடைய வழியிலே கூட விசகாமல் வாழ்கிறோம். அவருடைய வழியிலே நாங்கள் இயல்பான வரை முயற்சி செய்து பார்ப்போம். முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்தால் உங்களுக்கு விமோசனம் கிடைக்கும். 2 விஷயம் நாவலுடைய விடயங்கள். ஒன்று, அவர்களுடைய 2 புராதனமான சிவாலயம் ஈழநாட்டில் இருக்கின்ற 2 புராதனமான சிவாலயங்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும். அவை இழந்த பழைய தொன்னரையே அறிய வேண்டும் என்று பாடுபட்டவர் நாவல். அவர் அதற்காக குரல் கொடுத்தார். ஒன்று தீர்மலை சிவாலயம், மற்றது உங்களுடைய திருக்கேசீஸ்வரத்திற்கும் மன்னாரில் மாவட்டத்தில் ஒரு தென்பகுதி இருக்கிறது. அதை சென்றடைகிறது நாவலுக்கு அமைப்புகள் தான். திருவாளர் பசுமதி செட்டியார் பெரும் தனம் கொடுத்து அந்த நிலத்தை வாங்கி
4 ஆண்டுகள் இப்போதைய பிரச்சனை சிறப்பு பதிலாமியாவோ அபிராமியமாவோ சொல்றாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷம் அங்கேயே இருந்து யாழ்ப்பாணம் திருப்பூர் மலேரியாவோட வந்தேன். 6 மாதம் காய்ச்சல் வந்து அப்படியாக பாடுபட்டு அதை பெற்றுக் கொடுத்தேன். அதே போல யாழ்ப்பாணத்தில் ஒரு சைவ ஆங்கில பாடசாலை முறையாக நடத்தப்பட வேண்டும் என்று நான் பாடுபட்ட மாணவர்கள் பேசிக்கொண்டு சொன்னார்கள். 4 ஆண்டுகள் அதை அவரால் நடத்த முடிந்தது. கணவான்கள் அவருக்கு கை கொடுத்தாலே அவர்கள் மறுத்து போகிறது. ஆனால் நாவலர்கள் கனவு விட்டு போகவில்லை. அவருடைய உயர்ந்த சிந்தனைகள் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு 140 வருஷத்துக்கு படி உலகம் முழுவதும் இன்னைக்கு சகசமயங்கள் மாறுபடங்கள் எல்லாம் புதுசு நடந்து வருகிறார்கள். நாவலர்கள் நினைக்காத உள்ளவர்களே இல்லை. நாவலர் கண்ட கனவு நாவலர் வந்த பிறகு யார் ஒரு கல்லூரியாக பசுபதி செட்டியார் சென்டர் நாடுகள் கொண்டவர்களுடைய முயற்சியினால எழுந்து இன்றைக்கு சைவ ஆங்கில கல்வியை வழங்கி கொண்டார். இந்த 2 நாவலருடைய 2 கூறங்கள். ஒன்று தெற்கேதீச்சரனும் நாவலேச்சரனும் பதையறைக்கு வரவர் பாடப்பட்ட காலத்திலே அடையப்பட்டார். அந்த இடங்களில் முறையாக சிவாகம முறைப்படி பூஜை வழிபாடுகள் திருவிழாக்கள் உற்சவங்கள் எல்லாம் நடக்கப்படும். கோயில் மனம் குருவிடம் அவர் நிலைகளெல்லாம் அங்கே செழிப்பாக இருக்கவர். 2வது சைவ ஆங்கில பாடசாலை மூலாக சைவ மாணவர்கள் சைவ சூழலில் இருந்து வந்து படிக்க வேண்டாம். திருநெல் பூசக்கூடாது, சந்தனம் போடக்கூடாது, ருத்ராட்சம் போடக்கூடாது, ஆடுகள் போடக்கூடாது. இன்னைக்கும் பார்த்தா யாழ்ப்பாணத்தில் உதவி மகளிர் கல்லூரி வாசல்ல போய் ஐயப்பன் தலைவர் இந்த விதமான படிப்பாக வழங்கப்படுகிறது. ஒரு பிரச்சனை என்னுடைய பிடிக்கு, என்னுடைய குலத்துக்கு, என்னுடைய பரம்பரைக்கு, என்னுடைய பண்பாட்டுக்கு இதனால என்ன நன்மை விளையும் எனக்கு தெரியாமல் இருக்கிறார். திருவேற்று பிரதானவர்களுடைய பிள்ளையே கிறிஸ்தவ பாடசாலைக்கு போய்தான் பகுதிகளுக்கு வந்தது. நாங்கள் அவருக்கு கணக்கு அழுத்தம் அதற்கு தெரியாமல் இதனால் என்ன விளையும் என்று ஒரு தெரியாமல் ஒரு நாள் சொல்லுவோம். விபூதி பூசாமல் தமிழ் படிக்காமல் என்ன படிப்போம், என்ன படிக்கிற இந்த பிரச்சனையால பெற்றோர்கள் செய்ய போகிறார்களோ சாதிக்க போகிறார்களோ தெரியாது. நாவலுடைய விளக்கத்தலம் வார்த்தை அவருடைய பிரசங்கங்களும் எங்களால் நிறுவனங்களை செய்யப்பட வேண்டியது முன்மாதிரியாக தொடர்பு வருகிறது என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வசிவர்கள். அடுத்தது நாவலை பற்றி சிம்மத்தினர்களாக வாழ்க்கை கொண்ட இந்த நான் பேசுகிற பேசி சில ரசத்தோட நாவலமாக தான் விளையாடுகிறது. நல்லா சொல்லி Siwasri dan Pusana dan Desi Rawatari mereka